ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் தான் வந்து இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஒரு எபிசோடாக பார்க்க போர் அடிக்குது அப்படின்னா அதையுமே ஒரு மூவி வெர்ஷனாக வந்து போட்டிருக்கேன். போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துருங்க. அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கேன் இங்கே அப்படின்ற பட்சத்தில் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் போட்டு விட்டு போங்கடா பாய் சர்க்கிள்ஸ். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட லாஸ்ட்டில் ஹீரோயினி நான் தான் அடுத்த எங்களாட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த சீனில் தான் வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ என்ன நான் தான் அடுத்த எங்களாட் அப்படின்னு சொன்னாக்க எல்லோரும் பயந்துருவாங்க அப்படின்ட்டு நீ சொல்கிறியா என்ன? அப்படின்னா நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நக்கெல்லாம் வந்து பார்க்குறான். ஹீரோயினியும் நீ கிட்ட வந்தால் நான் உன்னை வந்து குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட, இங்கே பாருமா சுற்றி வந்து பாரு, நாங்கள் 4 பேர் இருக்கோம், உன்னால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினியும் திரு அப்படின்ட்டு வந்து திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி முழிச்சிட்ருக்காங்க. பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹீரோயினியை வந்து பிடிச்சிக்க ஹீரோயினியோட கையில் இருந்த கத்தியுமே வந்து கீழே விழுது. கத்தி கதறாங்க, இருந்தாலும் யாருமே வர்ற மாதிரி வந்து தெரியல, அவனும் விடுற மாதிரி வந்து தெரியல. அதில் ஒருத்தன் நக்கெல்லாம் வேற வந்து சிரிக்கிறான். இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், நீ கேட்டியா? சைலண்ட்டாக வந்திருந்தேன்னா இந்த மாதிரி எதாச்சும் நடந்திருக்குமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஹீரோயினியும் அதை ஒரு மாதிரி வந்து பார்க்க அவங்க 3 பேருமே கூட்டாக சேர்ந்து சிரிச்சுட்டு வந்து இருக்காங்க. ஹீரோயினியும் ஹீரோ கிட்ட சாரி அப்படின்ட்டு மனசுக்குள்ளவே வந்து கெட்டு அழுறாங்க. ஹீரோயினியை ஒருத்தன் பிடிச்சிருப்பான்ல, அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனோட தலையிலே ஒரு கத்தி வந்து இறங்குது. யார் அடித்தா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. ஹீரோயினியும் அவன் கீழே தள்ளி விட்டுற, அவனுமே வந்து கீழே வந்து விழுந்துடுறான். ஹீரோயினுமே கீழே வந்து விழுந்துட்டு இது எப்படி நடந்துச்சு, யார் வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியாமல் வந்து பார்க்க அவனோட கூட்டாளிங்க எல்லாரும் இதை ஒரு மாதிரி ஷாக்கோடவே நீ அவனை எப்படி கொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்க. அதில் ஒருத்தன் கடுப்பாயிட்டு நீ அவனை எப்படி கொல்லலாம் அப்படின்ட்டு கத்தியை தூக்கிட்டு வந்து வரான். கத்தியை தூக்கிட்டு வந்தவன் அவனை கொல்லாமல் விடுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு வர, கூட இருந்தவன் டே கிட்ட போவாதரா நீ செத்துருவே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்காம கிட்ட வந்தவனும் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அவனும் கிட்ட வர ஒரு 2 கூனாய் வந்து அவனை வந்து செம்மையாக அட்டாக் பண்ணி அதே இடத்துல அவனை சாகடிச்சிருது. இதை ஹீரோயினி ரொம்ப ஷாக்கோடவே வந்து பார்க்க ஹீரோயினி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட நகரில் அவன் வந்து ஹீரோயினியை கிராஸ் பண்ணிட்டு வந்து போய் விழுறான். இதோட 2 பேர் வந்து காலியாடுறாங்க. ஹீரோயினியும் மனசுக்குள்ளே நீங்கள் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னாலும் தெரியாது, ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல வந்து ஒரு கூனாய் வந்து விழுது. ஹீரோயினியும் கூட இருந்தவனும் ரொம்ப ஷாக்கோட பார்க்க கூட இருந்தவன்னா அந்த 2 பேர் தான். அந்த கூரை வீட்டுக்கு மேலே ஒருத்தன் நின்றுட்டு கொஞ்சம் நக்கலாக வந்து சிரிக்க என்னை எப்படியாச்சும் உயிரோடு வந்து விட்டுருங்க அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து கத்திக்கிட்டே ஓடுறான் முழுசாக ஓடுவான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு செயின் வெப்பன் மாதிரி இருக்கிறது அவனோட கழுத்தவே தனியாக வெட்டி எடுத்துருது. அவனுமே அதே இடத்துல சாக இதோட 3 பேர் வந்து செத்துடுறாங்க. அந்த செயின் வெப்பன் மாதிரி வச்சுருந்தவன் இன்னும் வெளியே வரான். கையில் அந்த சின்ன பையனையும் தூக்கிட்டு வர ஹீரோயினையும் இது அந்த பையன் தானே, இவனையும் தூக்கிட்டு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல லீடர் நீ சொன்ன பையனை வந்து தூக்கிட்டு வந்துட்டேன், அவன் வர முடியாதுன்னு அடம்பிடிச்சான், இருந்தாலும் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே நானும் வந்துட்டேன் அப்படின்ட்டு இன்னொரு 2 பேர் வந்து வராங்க. மொத்தமாகவே 4 பேர் தான் அப்படின்னு பார்த்தா 4 பேர் இல்லை, அந்த இடத்துல 5 பேர் இன்னொருத்தனுமே வந்து வரான். அந்த 4 பேரை சேர்ந்த அந்த கேங்கில் இன்னொருத்தன் வந்து இருந்தாலும் அவன் மண்டி போட்டுட்டு என்னை வந்து உயிரோட விட்டுருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே வந்து கேட்குறேன், கொஞ்சம் கூட மாற்றாமல் வந்து கேட்குறேன், ப்ளீஸ் என்னை உயிரோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உன்னால் கடைசி வரைக்கும் நான் சொல்கிறத வந்து கேட்க முடியுமான்னு சொல்ல நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனவே வந்து சொல்கிறான். உன்னோட பேச்சில் உண்மை இல்லை அப்படின்ட்டு அவனை அதே இடத்துல போட்டு தள்ளிட்டு இப்போ ஹீரோயினியை வந்து பார்க்குறான். இது அந்த பொண்ணு தானே அப்படின்ட்டு அவனும் ஷாக்கோட வந்து இப்போ ஹீரோயினியோட பேரை சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த 5 பேரில் 2 பேர் வந்து காலியாடுறாங்க. ஹீரோயினியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவனும் போட்டு தள்ளிடுறான். இப்போ அந்த செயின் வெப்பன் மாதிரி வச்சுருந்தவன் அவனை அட்டாக் பண்ண அந்த வெப்பனுமே அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி போகுது. இருந்தாலும் அவன் ஸ்பின் பண்ணி ஜம்ப் பண்ண அந்த வெப்பன் போயிட்டு மரத்துலேயே வந்து மாட்டிக்குது. அந்த வெப்பன் மாட்டினதில் அந்த செயின் மேலேயும் வந்து நிற்கிறான் அவன். இதை அந்த செயின் வெப்பன் யூஸ் பண்ணிட்டு இருந்தவனும் இந்த ஃபுட்வேர்க்கு இது அதுதானே அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஃபுட்வேர்க்கை பற்றி வந்து பேசுகிறான். அவனுமே ஜம்ப் பண்ணிட்டு ஓ நீயா அப்படின்ட்டு ஒரே ஒரு ஜம்ப்பு தான், அந்த இடத்துல அவனுமே வந்து செத்துடுறான். சிம்பிளாக வந்து முடிச்சு விட்டு 3 பேரை வந்து முடிச்சுட்டான் வந்தது உடனே. அவனுமே முடிச்சு விட்டு சேஃப்டியாக ஒரு லேண்டை வந்து பண்ணேன். அவ்வளோதான் 3 பேர் வந்து இறந்துட்டாங்க, இன்னும் 2 பேர் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். 2 பேருமே அட்டாக் பண்ண வந்து வராங்க. ஹீரோயினுமே இவன் யாருன்ட்டே வந்து தெரியல, ஆனால் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க. இவன் என்னடானா ஒருத்தன் 1v3 வந்து பண்ணுறான். 1v3 இல்லை 1v5, அதில் 3 பேரை வந்து போட்டு தள்ளிட்டான். இப்போ 1v2 தான். அசால்ட்டாக அவங்க 2 பேரையும் அடிச்சு போட நீ யாரா அப்படின்ற மாதிரி அவனும் கேட்க இப்போ உன்னை கொல்ல வந்தவன்டா அப்படின்ட்டு சிம்பிளாக ஒரே ஒரு அட்டாக் வந்து பண்ணுறான்.
சாரி, அட்டாக் பண்ணல. அட்டாக் பண்ணத சிம்பிளா வந்து டார்ஜ் பண்றான். டார்ஜ் பண்ண அடுத்த செகண்டே ஒரே ஒரு ஸ்லாஷு. அதில அவன் வந்து காலியாயிர்றான். அவ்வளோதான். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்லயே வந்து முடிஞ்சிருக்கும். இது எல்லாமே. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு அவனும் சோடா எடுத்து வச்சுக்க, சரி ஓகே, நீ இன்னும் நல்லா தானே இருக்க அப்படின்ற மாரி ஹீரோயினிய வந்து பார்க்குறான். நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க யாரு என்னன்றதே வந்து தெரியாது. இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. அவனும் ஹீரோயினிய வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு, ஹீரோயினி அந்த நேரத்தில செம க்யூட்டான லுக்கெல்லாம் வந்து குடுக்குறாங்க. இப்ப தான்டா எனக்கு தெரியுது, ஏன் இந்த பொண்ண எல்லாரும் அடையணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு அவன் வந்து பின்னாடி வந்து திரும்பிக்கிறான். அதான் காப்பாத்திட்டேன்ல, இந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்பு, நானுமே கிளம்புறேன் அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயினி என்னை காப்பாத்துனதுக்கு நன்றி அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கு கேட்டவனும் எதுவுமே சொல்லாம வந்து போக, ஹீரோயினி அந்த ஹூடியை எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. அவன் போனவனும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, இதனால எதுவும் இன்னும் பிரச்சனைலாம் வராது அப்படின்ற மாரி சொல்றான். இதோட இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த அண்டர் கிரவுண்ட் பிரிசனை தான் வந்து காட்டுறாங்க. அந்த பிரிசனுக்குள்ள 5 பேர் வந்து போறாங்க இல்லையா? ஸ்ட்ரைட்டா ஹீரோ கிட்ட தான் வந்து போறாங்க. இப்ப நீ எழுந்து வரலாம் அப்படின்ற மாரி அந்த 5 பேர்ல ஒருத்தன் வந்து சொல்ல, எது இப்ப போணுமா? இப்ப என்ன கொல்ல போறீங்களா? அப்படின்ற மாரி ஹீரோ கொஞ்சம் கடுப்புலயே வந்து கேட்குறான். ஏய் எழுந்து வாடா அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு ஹீரோ வந்து கைக்கு விலங்கெல்லாம் போட்டு வந்து கூட்டு போறாங்க. முன்னாடி 3 பேரு, பின்னாடி 2 பேரு அப்படின்ற மாரி. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு, இப்பதான் இதுக்கான சரியான நேரம் அப்படின்ற மாரி எதையோ ஒன்னத்த வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே முன்னாடி அவங்க கூடவே வந்து போறான். ரொம்ப நேரமா 5 பேருமே சைலண்ட்டா போக, ஹீரோவுமே இது ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாரி வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்து போறான். அவங்களுமே எதுவுமே கண்டுக்காதத சைலண்ட்டா தான் வந்து 5 பேருமே வந்து போறாங்க. முன்னாடி 3 பேரு, பின்னாடி 2 பேரு அப்படின்ட்டு. ஒருத்தங்க மாத்தி மாத்தி தலையாட்டிக்க, ஹீரோவும் பெருமூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு காலையிலே ஒரே ஒரு கிக்கு. அந்த முன்னாடி போயிருந்த 3 பேர்ல ஒருத்தன் வந்து ஸ்பாட்லயே காலி. ஹீரோ வந்து இப்ப தான் வந்து சொல்றான். இப்ப 5 பேர்ல ஒருத்தன் வந்து காலி ஆயிட்டான். இன்னும் 4 பேரு தான். நீங்களும் வந்தீங்கன்னா டக்குன்னு என் வேலைய முடிச்சுட்டு வந்து கிளம்பிருவேன் அப்படின்ற மாரி சொல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படின்ட்டு அந்த 4 பேருமே வெப்பன வச்சுக்கிட்டு வந்து ஹீரோவ அட்டாக் பண்ண ரெடியா வந்து இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ ஒண்ணுமே வந்து பண்ண முடியல. ஹீரோ அசால்ட்டா அந்த 4 பேருமே வந்து அடிச்சு போட்டுடுறான். இத்தனைக்கும் அந்த 4 பேருமே ஒரே டைம்ல வந்து அட்டாக் பண்ண வந்து வராங்க. ஒருத்தன் என்னடான்னா சவுத்துல முட்டிக்கிட்டு வந்து இருக்கான். இன்னொருத்தனுக்கு வாயில வந்து ரத்தம் வருது. ஒருத்தன் அந்த இடத்துலயே வந்து படுத்துக்கிட்டு வந்து இருக்கான். ஒருத்தனால கூட ஹீரோவ கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல. ஹீரோ வந்து ஒருத்தன கழுத்திலேயே வந்து கடிச்சு அதே இடத்துல வந்து மட்டை வந்து பண்ணிடுறான். அவ்வளோதான். எல்லாருமே வந்து பொளந்த கட்டியாச்சு அப்படின்ட்டு ஹீரோ கொஞ்சம் எழுந்து நின்னு பார்க்க, முன்னாடியே அந்த இவன் தான் வந்து நிக்கிறான். எவன்டா? அதான் இவன்டா அந்த மினிஸ்டர் அப்படின்ற மாரி வந்து இருக்கு. ஓ! நீ வந்துட்டியா அப்படின்ட்டு ஹீரோ கொஞ்சம் நக்கலோட வந்து பார்க்க, அவனுமே என்னப்பா உன்ன கொல்றதுக்கு முன்னாடி நீயே வந்து தப்பிச்சு வந்து போலான்னு பிளான் பண்ணிட்டியா என்ன? அப்படின்ற மாரி ஹீரோவ பார்த்து கேட்க, டேய் என்னடா உன் சாவ தேடி நீயே வரியா? அப்படின்ற மாரி வந்து கேட்குறான். ஹீரோ அதுக்கு என்ன சொன்னான் அப்படின்றது வந்து தெரியல. செம கடுப்பாயிட்டு அவன கொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்ல, 2 பேருமே ஒரே டைம்ல வந்து அட்டாக் பண்ண போறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. சரி ஓகே. பாய் பாய். நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட்ல வந்து பார்க்குறேன். முடிஞ்சா நாளைக்கு 2 எபிசோடு வந்து போட ட்ரை பண்ணுறேன். வீடியோவோட டியூரேஷன வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து சொல்லாதீங்கடா பாய்ஸ். நானே வந்து ஒரு 20 எபிசோடு கிட்ட வந்து போட்டுடுறேன். அதுக்கப்புறமா வந்து நானே இன்க்ரீஸ் பண்ணுறேன். பண்ணாமலாம் இருக்க போறதில்ல. இப்ப என்ன ஒரு 8 நிமிஷம் போடுறேன் அப்படின்னா, அடுத்ததா ஒரு 15 டூ 20 நிமிஷம் அந்த மாரி வந்து பேசி ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து 20 வீடியோ வந்து போட்டுடுறேன். அப்புறம் நீங்களும் அந்த 1K அப்படின்ற சப்ஸ்கிரைபரை மட்டும் புடிச்சு குடுத்தீங்கன்னா, நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். கூடிய சீக்கிரத்தில நானுமே அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வந்து போடுவேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். முடிஞ்சா நாளைக்கு 2 வீடியோ வந்து கன்ஃபார்ம் அப்படின்னாலாம் சொல்ல முடியாது. ஆனா 2 வீடியோ இல்லாட்டி 1 வீடியோவாச்சு கொஞ்சம் சீக்கிரமா வந்து வந்துரும். நாளைக்கு சீக்கிரமா ஒரு வீடியோ வந்துருச்சு அப்படின்னா 2வது வீடியோ கன்ஃபார்ம் தான். அதாவது எந்த அளவுக்கு சீக்கிரமானா, மதியத்துக்குள்ள அந்த ஒரு வீடியோ வந்துருச்சு அப்படின்னா, 2வது வீடியோ சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ள அதே டைம் தான். கண்டிப்பா வந்து வந்துரும். வெயிட் பண்ணலாம், நம்பலாம். உங்களோட இஷ்டம் தான். அப்புறம் இதுவரைக்கும் நீங்க என்னோட வீடியோவ ஸ்கிப் பண்ணாம வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஹார்ட் எமோஜிய மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இதுவரைக்கும் யார் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றத. சரி ஓகே. நான் ரொம்ப அதிகமா வந்து பேசிட்டேன்ட்டு நினைக்கிறேன். இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஓகே. பாய் பாய்.